வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செம்ம சுவாரஸ்யமான ஒரு விரிவான அலசல். நம்ம நவீன டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குற 60 வெவ்வேறு வகையான சோஷியல் பிளாட்ஃபார்ம்களை பற்றி தான் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்பவும் புதுசான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒன்றிப்போன ஒரு பயணம். இந்த மாபெரும் டிஜிட்டல் நிலப்பரப்பை ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம பயணத்தை ஒரு 5 பகுதியா பிரிச்சுக்கலாம். அடிப்படை தகவல் தொடர்புல ஆரம்பிச்சு சமூக தொழில்நுட்பத்தோட அதிநவீன எல்லை வரைக்கும் நம்ம பயணம் தொடரப்போகுது. பகுதி 1. அடிப்படை இணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு. முதல்ல இணையத்தோட அடித்தளத்துல இருந்தே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ நீங்க எக்ஸ்ல ஒரு சின்ன அப்டேட் போட்டாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல வாய்ஸ் நோட் அனுப்பினாலும் சரி, இந்த அடிப்படை வசதிகள் தான் நம்ம அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கையோட அஸ்திவாரம். சொல்லப்போனா இதுங்க இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது, கரெக்டா? இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் மாதிரி கொஞ்ச நேரத்திலே மறையிற விஷயங்களை ஷேர் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் 4chan மாதிரி நம்ம அடையாளமே யாருக்கும் தெரியாம ரகசியமா இயங்குற தளங்கள் இருக்கு. ரெண்டுமே கனெக்ட் ஆகிற இடங்கள் தான், ஆனா அதோட அணுகுமுறை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த அடிப்படை தொடர்புகளை தாண்டி பார்த்தா சில பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம டிஜிட்டல் வாழ்க்கைய நிஜ உலகத்தோட ரொம்ப அழகா இணைக்குது. டிண்டர் வழியா ஒரு டேட் போறதோ, நெக்ஸ்ட் டோர் மூலமா நம்ம ஏரியா ஆட்களோட கனெக்ட் ஆகுறதோ, இல்ல மீட்டப்ல நேர்ல சந்திக்கிறதோ, இது எல்லாமே டிஜிட்டல் டு பிசிக்கல் கனெக்ஷன் தான். பகுதி 2. உள்ளடக்கம், ஊடகம் மற்றும் படைப்பாளிகள். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். இது வெறும் பேச்சோட நிக்காம மீடியா மற்றும் அதை உருவாக்குற கிரியேட்டர்ஸ் ஆதிக்கம் செலுத்துற ஒரு இடம். இன்னைக்கு நம்மளோட கவனம் எப்படி சிதறி கிடக்குன்றத நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பக்கம் டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ்னு வேகமா ஸ்க்ரோல் பண்றோம். இன்னொரு பக்கம் மீடியம் யூடியூப்ல லாங் ஃபார்ம் வீடியோஸ், ஆர்டிகல்ஸ்னு ஆழ்ந்து போறோம். நம்ம டைமை நாம எப்படிலாம் செலவு பண்றோன்றதுக்கு இது ஒரு சம உதாரணம். இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற ரீல்ஸ்ல ஆரம்பிச்சு, கிளப் ஹவுஸ்ல நடக்கிற வாய்ஸ் சாட், ட்விட்ச்ல நடக்கிற லைவ் ஸ்ட்ரீமிங், அப்புறம் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் வரைக்கும் இந்த முழு துறையுமே நம்ம கண்ணையும் காதையும் எங்கேஜ் பண்றதுல தான் குறியா இருக்காங்க. ஆனா இந்த மீடியாவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பொருளாதார இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமாங்க, மீடியம்ல எழுதுற ரைட்டர்ஸ், பேட்ரியான், சப்ஸ்டாக் வழியா நேரடியா சம்பாதிக்கிற கிரியேட்டர்ஸ், அப்புறம் ரெட்டிட், இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் போட்டு இணைய கலாச்சாரத்தையே உருவாக்குறவங்கன்னு இது ஒரு தனி உலகமே செயல்படுது. பகுதி 3. பிரத்யேக சமூகங்கள் மற்றும் பொழுதுபோக்குகள். இப்போ பொதுவான சோஷியல் மீடியாவை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நமக்கு பிடிச்ச, நம்ம டேஸ்டுக்கேத்த, நம்ம ஆட்களை தேடி போற ஸ்பெஷலான இடங்களை பத்தி பாப்போம். இணையத்தோட மூளை செயல்படுற இடம்னு இதை சொல்லலாம். சும்மா அரட்டை அடிக்காம ரெட்டிட்ல தீவிரமா விவாதம் பண்றதும், கோரா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல பெஸ்ட் பதில்களுக்கு ஓட் பண்றதும்னு அல்காரிதமை விட சக மனிதர்களோட அறிவை நம்புற இணையத்தோட பொது சதுக்கங்கள் இவை. இணையத்தோட பன்முகத்தன்மை நிஜமாவே எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேபி சென்டர்ல குழந்தை வளர்ப்பு டிப்ஸ் வேணுமா? பேஷன்ஸ் லைக் மீல மெடிக்கல் சப்போர்ட் வேணுமா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச கேமுக்கு டிஸ்கார்ட் சர்வர் வேணுமா? உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான இடம் எங்கேயோ ஒரு மூலையில காத்துக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு தேவையான தகவல்களை அழகா ஆர்கனைஸ் பண்ண பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்றோம். அதே நேரத்துல எக்ஸ், யூடியூப் மாதிரி தளங்களை யூஸ் பண்ணி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். டிஜிட்டல் ஆக்டிவிசத்துல ஈடுபடுறோம். டிஜிட்டல் உலகத்துல மக்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக எப்படி ஒன்னு சேர்றாங்கன்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். பகுதி 4. வேலை, பயன்பாடு மற்றும் வர்த்தகம். நம்ம பொழுதுபோக்குகளை அப்படியே விட்டுட்டு வேலை, கூட்டா சேர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கிறது, அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கான டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு இப்போ மாறுவோம். இப்போலாம் ஆஃபீஸ்னா அது 4 சிவத்துக்குள்ள இல்ல. லிங்க்டின் நெட்வொர்க்கிங், ஸ்லாக்ல நடக்கிற டீம் மெசேஜிங், கிட்ஹப்ல நடக்கிற ஓபன் சோர்ஸ் கோடிங், விக்கிபீடியால நடக்கிற நாலேஜ் ஷேரிங்னு நம்ம வேலை செய்யற விதத்தையே இந்த டிஜிட்டல் டூல்ஸ் அடியோட மாத்திடுச்சு. ஒரு காரியத்தை சாதிக்க நாம இப்போ மக்கள் கூட்டத்தோட அறிவைத்தான் முழுசா நம்புறோம். கிக் ஸ்டார்டர்ல ஃபண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து, டூயலிங்கோல ஒன்னா சேர்ந்து கத்துக்கிறது, ப்ரிவ்யூஸ் பார்த்து ரெஸ்டாரண்ட் போறது வரைக்கும் பப்ளிக் ஒப்பீனியன் தான் இப்போ எல்லாமே. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷாப்பிங் பண்றதே இப்போ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. சாதாரண ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸை தாண்டி இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல நேரலையில வீடியோ பார்த்துக்கிட்டே பொருட்களை வாங்குற அளவுக்கு சோஷியல் காமர்ஸ் இன்னைக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பகுதி 5. சமூக தொழில்நுட்பத்தின் எல்லை. நம்மளோட 5வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மனித தொடர்புகள்ல ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற கொஞ்சம் விசித்திரமான அதிநவீன தொழில்நுட்ப எல்லையை இப்போ ஆராய போறோம். விஆர் சாட், ரோப்ளாக்ஸ் மாதிரி மெட்டாவர்ஸ் தளங்கள்ல 3D அவதார்ஸ் வழியா நம்ம டிஜிட்டல் அடையாளத்தை வெளிப்படுத்துறோம். நிஜ உலக சந்திப்புகளை தாண்டி ஜூம், ஹோப்பின் மாதிரி தளங்கள் மூலமா பெரிய பெரிய வர்ச்சுவல் மீட்டிங்ஸ்க்காக நாம இப்போ மெய்நிகர உலகங்கள்ல ஒன்னு கூடுறோம்.
இங்கே தான் ஒரு மாபெரும் மாற்றத்தை நாம பார்க்குறோம். சோஷியல் மீடியானா மனுஷங்க கூட பேசுறதுன்ற அடிப்படை அர்த்தமே மாறி character.ai மாதிரி தளங்கள் மூலமா நாம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட, அதாவது ஏஐ கூடவே பழக ஆரம்பிச்சிட்டோம். இது நிஜமாவே மனித சமூகத்தோட ஒரு புது அத்தியாயம் தாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுக்கு பதிலாடியா மாஸ்டர்டான் மாதிரி பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க்ஸ் உருவாகியிருக்கு. ஒரே ஒரு கம்பெனியும் ஒற்றை அல்காரிதமோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம யூசர்ஸ்க்கே முழு அதிகாரம் கொடுக்குற ஒரு சூப்பரான கான்செப்ட் இது. இந்த ஓனர்ஷிப் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனா லென்ஸ் புரோட்டோகால் மாதிரி Web3 நெட்வொர்க்ஸ், ஓப்பன்சி தளங்கள்லாம் இருக்கு. இது நம்ம ஆன்லைன் நேரத்தையும் தொடர்புகளையும் உண்மையான டிஜிட்டல் சொத்துக்களா, அதாவது டிஜிட்டல் கலெக்டபிள்ஸா மாத்துது. பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோட உச்சம்னு இதை சொல்லலாம். ஒரு டிஜிட்டல் மேப்பை உருவாக்குறதுக்கு பின்னாடி எவ்வளோ கடுமையான உழைப்பு இருக்குன்னு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஹரிசங்கர பிரியா மாதிரி ஆய்வாளர்கள் வெவ்வேறு தளங்களை டவுன்லோட் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, பிரிண்ட் போட்டு திருத்துறதுன்னு இந்த மாபெரும் டிஜிட்டல் உலகத்தை தொடர்ந்து மேப் பண்ண எவ்வளோ மெனக்கடுறாங்கன்னு பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ ஆன்லைன்ல மனித தொடர்புகளோட 60 வெவ்வேறு டிஜிட்டல் பயோம்களையும் நம்ம முழுசா பார்த்துட்டோம். இந்த நேரத்துல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த 60 தளங்கள்ல உங்களோட உண்மையான டிஜிட்டல் அடையாளம் எங்க இருக்கு? நீங்க எந்த இடத்துல அதிக நேரம் செலவிடுறீங்க? அது உலகத்தை பத்தின உங்க பார்வையை எப்படி மாத்துது? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.